அண்மைச் செய்தி, வளைகுடா நாடுகளில் ஒன்றான பஹ்ரைன் மீது ஈரான் 3வது நாளாக தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாததை அடுத்து ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக போரை தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகள் மீது தாக்குதலை ஏற்படுத்தி வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் கூற கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். தற்போது பஹ்ரைனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? பஹ்ரைன் அரசு என்ன உறுதி செய்திருக்கிறது? பதிவு செய்யுங்கள். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளில் மிக முக்கியமான ஒன்றும் இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றான பஹ்ரைன் மீது தற்பொழுது 3வது நாளாக ஈரான் ஏவுகணை தாக்குதல் என்பதை நடத்தியிருக்கின்றது. ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழப்பு என்ற தகவல் வந்திருக்கின்றது. பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை தான் தொடர்ச்சியாக தாக்குதல் என்பது நடத்தி வருகின்றது. வழியிலேயே ஏவுகணைகள் தாக்கி அழிக்கப்பட்டாலும் கூட அதனுடைய உதிரி பாகங்கள் அங்கங்கே விழுந்து பொதுமக்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. பஹ்ரைன் முழுவதுமே பொது இடங்களில் பொதுமக்கள் கூடுவதற்கான தடை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய கட்டிடங்கள் ஏராளமானவை தொடர்ச்சியாக சேதமடைந்து கொண்டே வருகின்றது. காமினி அவர்கள் கொல்லப்பட்டதால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அல்லது அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் நிறுத்தி வைக்க அனுமதித்த நாடுகளை குறிவைத்து ஈரான் கண்மூடித்தனமான தாக்குதல் என்பதை தற்பொழுது நடத்தி வருகிறது. நேற்று அதிக அளவில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அந்த நாட்டின் கடல்வழி போக்குவரத்து, வான்வெளி போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து என அனைத்தும் ஸ்தம்பித்திருந்த நிலையில் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்குள் மற்ற நாடுகளாக இருக்கக்கூடிய குவைத், பஹ்ரைன் உள்ளிட்டவற்றின் மீது கடுமையான தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. வரை இந்தியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஐக்கிய அமீரக நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது. கத்தார் நாடும் கடுமையான தாக்குதல் என்பதை ஆளாகி வருகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த பிராந்தியம் முழுவதுமே குண்டு மழை என்பதை ஈரான் பொழிந்து வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.